உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் புராணத்தில் நம்ம கதையை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் நேற்று சங்கடஹர சதுர்த்தி பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த சதுர்த்தியே ஒரு வித்தியாசமான நாள். 4ஆம் நாள் சதுர்த்திங்கிறது 4ஆம் நாள். அந்த 4ஆம் நாள் அன்னைக்கு நம்ம பிறை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அமாவாசை கழித்து 4ஆம் நாள் வரும் இல்லையா, அந்த திதி அன்னைக்கு அந்த அமாவாசை கழித்து 3ஆம் பிறையை பார்க்கலாம், வளர்பிறையை. ஆனால் 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். வழியாக செவி வழியாக சொல்லி நம்ம 4ஆம் பிறை பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அன்றைக்கி பூரா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கி ராத்திரி பார்த்தோம்னா மறுநாளைக்கு கூட 2-3 நாளைக்கு கூட மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுல இந்த விநாயகர் புராணத்தில் நான் படித்ததில் ஒரு கதை வந்திருக்குது. அதுக்கான கதை நாரதர் இந்த ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் இந்த மாம்பழம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அன்னைக்கு தான் விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுத்துருக்காரு, தேஞ்சு போக சொல்லி. நீ தேஞ்சு போக கிடவுதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. அதனால தான் அது தேயுது. அந்த தேயிறத அந்த ஒரு பிறையைத்தான் பார்க்கக்கூடாதே ஒழிய, ஆவணி மாதம் வளர்பிறை 4ஆம் சதுர்த்தி, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் நம்ம பிறை பார்க்கக்கூடாது, 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாது. மற்ற மாதங்களில் வர்ற 4ஆம் பிறையெல்லாம் பார்த்ததுனால கஷ்டம் வராது. ஆனால் அன்னைக்கு விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுத்ததுனால அன்றைக்கி சாபம் வாங்கிய நாள், சந்திரன் சாபம் வாங்கிய நாள் விநாயகர்கிட்ட. அதனால் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் சந்திரனை பார்க்கக்கூடாது, 4ஆம் பிறையை பார்த்தாக்கத்தான் துன்பம் வரும்னு சொல்லி விநாயகர் புராணத்தில் போட்டிருக்கு. அதுக்கு ஒரு கதை இருக்குது. நாளைக்கு அந்த கதையை அடுத்த பதிவில் அந்த கதையை சொல்கிறேன். இன்றைக்கி அந்த 4ஆம் பிறையை, ஆவணி மாதம் 4ஆம் பிறையை மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற பிறைகளை பார்த்தா கஷ்டம் வராது. இந்த ஆவணி மாதம் வர 4ஆம் பிறையை மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுத்த நாள். அந்த சாபம் பெற்ற நாள் அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் விநாயகர் புராணத்தில் வந்திருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால் மற்ற நாள் பார்த்தா கஷ்டப்பட வேண்டாம். நன்றி. லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.